பட் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒரே சூப்பர் ஸ்டார், தட் இஸ் பும்ரா. பும்ரா அதாவது இப்ப நான் வந்து இப்ப முன்னெல்லாம் வந்து மேட்ச் முடிஞ்சப்ப யார் ஐஎஸ் ஸ்கோர் இவன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்ப இருக்க கேம் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன மாறிச்சுன்னா, யாரு இம்பாக்ட் கொடுக்குறாங்க, எந்த இண்டெக்ஸ். அண்ட் கிரெடிட்ஸ் டு சிவம் துபே, பயங்கரமான இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் எவ்ரி குரூஷியல். அந்த ஸ்ட்ரைக் ரேட்டை க்ளோஸ் டு 200ல வச்சு அவர் வந்து பவுண்டரிஸ் கிளியர் பண்றதாகட்டும், பாலை வேஸ்ட் பண்றது இல்ல, டாட் பால் யூஸ் பண்றது கிடையாது, செம்மையா ஆடுறாரு. அண்ட் அதை இப்போ முதல்ல ப்ரொமோட் பண்ணிட்டாங்க, ஆதில் ரஷீத் நெகோசியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு அவரோட இம்பாக்ட் வந்து இப்போ டே பை டே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் அவர் ஃபினிஷராகவும் பாக்குறாங்க, ரோல் ஹிட்டராகவும் பாக்குறாங்கன்றப்போ ஆஸ் சிஎஸ்கே ஃபேன் அண்ட் சிஎஸ்கேக்கு வந்துட்டு அவரோட அந்த ருத்ராண்டவம் நடந்தது வந்து ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் செம்மையா ஆடுறாரு. அவரோட இன்னும் ஃபைனல் இன்னிங்ஸ் இன்னும் இருக்கு. அந்த ரன் அவுட் ஆகலன்னா கண்டிப்பா இன்னும் நிறைய அடிச்சிருக்கும், ரன்னும் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். அண்ட் ஆல்சோ இன்னைக்கு மேட்ச்ல ஒரு பெரிய கிரெடிட் நம்ம அக்சர் பட்டேலுக்கு கொடுக்கணும் ப்ரோ. ஃபீல்டிங் என்ன ஃபீல்டிங், குரூஷியலான 2 கேட்ச் பிடிச்சாரு. ஹாரி புரூக்கோட தான் எக்ஸ்ட்ராடனரி கேட்ச். அப்புறம் வில் ஜாக்ஸோட கேட்ச் மட்டும் எடுக்கலன்னா அவங்க எனக்கு தெரிஞ்சு 18 ஓவர்லயே முடிச்சிருப்பாங்க. வில் ஜாக்ஸ் இருந்திருந்தா. வில் ஜாக்ஸ் விக்கெட் வந்து ரொம்ப குரூஷியல் ப்ரோ. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி சாம் கரன் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனாரு. சாம் கரன் வந்து வில் ஜாக்ஸ் மாதிரி டமால் டிமில் அடிக்கக்கூடிய பிளேயர் இல்ல. வில் ஜாக்ஸும் ஜேக்கப் பெத்தலும் ஆடி இருந்தாங்கன்னா 2 எண்ணும் ரன்ஸ் வந்திருக்கும். இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, ஜேக்கப் பெத்தல் வந்து எக்ஸ்ட்ராடனரி ஆடிட்டு இருந்தாரு. சாம் கரன் கொஞ்சம் ஒரு 3 பாலுக்கு 4 பாலுக்கு ஒரு தடவை தான் வந்து பவுண்டரி அடிச்சாரு. அதனாலதான் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனாங்க. இல்லைன்னா எனக்கு சாவ பயத்தை காட்டினாங்க பாருமா, அவங்களுக்கு சாவ காமிச்சிடணும்.